சமீபத்தில் பரிசோதிக்கப்பட்ட டாக்கிங் திட்டம் எதிர்வரும் இஸ்ரோவின் முக்கிய திட்டங்களுக்கு வழிவகுக்கும் என இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற திருச்சி என்ஐடி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை இதில் தெரிவித்தார். திருச்சி என்ஐடியினுடைய முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்வுல நீங்க கலந்துட்டு இருக்கிறீங்க. 25 ஆண்டு விழாவாக இது நடக்குது. இந்த சந்திப்பு எப்படி இருக்கு சார்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது குளோபல் அலுமினி மீட் ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் நடக்குது. நான் இங்க எம்டெக் என்ஐடி திருச்சியில் பண்ணேன். அப்போ ஆர்இசியா இருந்துச்சு. ஸோ இந்த இன்வைட்டுக்கு வந்தது தேங்க்ஸ் ஃபார் த இன்வைட் அண்ட் இட் வாஸ் அ வெரி குட் ஈவெண்ட். ஏன்னா இந்த அலுமினி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம படித்த காலேஜுக்கு நம்ம ஏதாவது திருப்பி பண்ணணும். ஸோ அந்த வகையில் இது இட்ஸ் அ ஜாயஸ் அக்கேஷன். இப்போ லாஸ்ட் டிசம்பர் 30 வந்து நம்ம வந்து பிஎஸ்எல்வி C60 வந்து ராக்கெட் லான்ச் பண்ணிருக்கிறோம். ஸோ அது வந்து எதிர்கால திட்டங்களுக்கு நமக்கு இஸ்ரோக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றது. இப்போ இதனுடைய செயல்பாடுகள் நமக்கு எப்படி இருக்கும் சார்? இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நமக்கு டாக்கிங் சொல்லுவாங்க. அதாவது 2 ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து ஜாயின் பண்றது. ஃபியூச்சர்ல வந்து நம்ம எல்லா மிஷன்ஸும் இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸை நமக்கு கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபியூச்சர் மிஷன்ஸ் லைக் நம்ம சொல்லியிருப்போம், ஆல்ரெடி சேர்மேன் டைரக்டர்லாம் சொல்லியிருப்பாங்க. சந்திராயன் 4 பார்த்தீங்கன்னா சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன். இது எல்லாமே வந்து நம்ம ஸ்பேஸ்ல அசம்பிள் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாமே ஒரே லான்ச்ல நம்ம பண்ண முடியாது. வேரியஸ் எலிமெண்ட்ஸ் ஹேவ் டு பி அசம்பிள்ட் இன் த ஸ்பேஸ். ஸோ அந்த வகையில் இந்த டாக்கிங் வந்து இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இது ஃபியூச்சர் இன்டர்பிளானட்டரி மிஷன்ஸ்க்கு மட்டும் கிடையாது. நம்ம வந்து பாரதிய அந்தராக்ஷி ஸ்டேஷன் சொல்லி நம்ம ஆர்பிட்டல் மாடியூல்ஸ் வந்து நம்ம ஃபியூச்சர்ல பில்ட் பண்ண போறோம். அதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2025ஆம் ஆண்டு இஸ்ரோனுடைய திட்டங்கள் என்ன? நம்ம எத்தனை ராக்கெட் லான்ச் பண்ண இருக்கிறோம்? அதற்கான பிளானிங் எப்படி போயிட்டு இருக்கு? அது நான் சொல்ல முடியாது. அது சேர்மன் இஸ்ரோ தான் சொல்லணும். பட் வி ஹேவ் எக்ஸைட்டிங் மிஷன்ஸ். நிறைய நியூ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. எல்லா ஃபீல்ட்லயுமே இருக்கு. ரிமோட் சென்சிங்ல இருக்கு, கம்யூனிகேஷன்ல இருக்கு, நேவிகேஷன் சேட்டலைட்ஸ்ல இருக்கு, அதே மாதிரி இன்டர்பிளானட்டரி மிஷன்ஸ்ல இருக்கு. வி ஹேவ் அ கிரேட் பிளான் அண்ட் எக்ஸைட்டிங் பிளான்ஸ் ஆர் தேர். இப்போ இஸ்ரோ வந்து நம்ம வந்து ராக்கெட்ல வந்து மனிதனை விண்ணுக்கு அனுப்புறதுக்கான அந்த ஒரு சேலஞ்சிங்கை நம்ம வந்து அடுத்து அச்சீவ் பண்றதுக்கான ஒரு பிளான் இருக்கு. ஸோ அதனுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு? அதுவும் கான்ஃபிடென்ஷியல் என்னால் சொல்ல முடியாது. அது ஆனால் எல்லா வேலையும் அதுக்கு ஏற்ற வேலை நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே வந்து ரொம்ப தீவிரமாக அந்த டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ சார். இந்த ஆண்டு இஸ்ரோ வந்து பல திட்டங்களை திட்டமிட்டிருக்கக்கூடிய அடிப்படையில் அதை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.